வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். வேதமே வெளிச்சம், என் பாதிக்கு அது தீபம். அது காட்டும் பாதையில் நித்தமும் நடந்திடுவேன். அது என்னை மகிமையில் சேர்த்திடும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நாம் அழைப்பை குறித்து தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கும் 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, நாம் உத்தமனாய் வாழ, உத்தமராய் இருக்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். குறிப்பாக ஆசாரியர்கள் கர்த்தருக்கு முன்பதாக உத்தம இருதயத்தோடு கூட வாழும்படியாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த பகுதியை நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது, ஆசாரியர்கள் உத்தமராய் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பிரமாணங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை இந்த பிரமாணங்கள் கற்பனைகள் நியாயங்கள் கட்டளைகளுக்கு விரோதமாய் ஜனங்கள் காரியங்களை நடப்பிக்கின்ற போது அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்று வேத வாக்கியம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இதனை ஆசாரியர்கள் மேற்பூச்சாய் பூசாமல் திடமனதாக ஜனங்களை எச்சரிக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒருவேளை ஆசாரியர்கள் ஜனங்களை கர்த்தருக்குள்ளே பலமாய் நடத்த வேண்டும் என்றால், ஜனங்கள் கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் விட்டு விலகுகின்ற பொழுது அவர்களை எச்சரிக்க வேண்டும் என்றால், முதலாவது ஆசாரியர்கள் உத்தம இருதயத்தோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். உத்தம இருதயம் என்பது குற்றமற்ற இருதயம் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை ஊழியத்தின் பாதையிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமர்களாக உத்தம இருதயத்தோடு கூட இருக்கிறவர்களாக நாம் காணப்படுகின்ற பொழுது, ஜனங்கள் தேவ வசனத்தை விட்டு வழி விலகுகின்ற பொழுது, ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகுகின்ற பொழுது எச்சரிக்க வேண்டும் என்று பரிசுத்த வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். காரியம் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமாய் காணப்பட்டால் நாம் அவர்களை எச்சரிக்க வேண்டும். You must go through the right way. நீ சரியான வழியிலே நடக்க வேண்டும் என்பதை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதாக வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே ஊழியத்தின் பாதையிலே யாரெல்லாம் கர்த்தருக்காக நீங்கள் பலமாய் செயல்படுகிறீர்களோ அவர்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் உத்தம இருதயத்தோடு கூட இருக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஒருவரை நம்மை பயன்படுத்துகிறார். நாம் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாக பரிசுத்தத்தோடு கூட காணப்படுவோம். ஆண்டவர் ஜனங்களை தம்முடைய ராஜ்யத்திற்கு நேராய் நியமங்களையும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படியான ஒரு பெரிய கிருபையை கொடுப்பார். நாம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிறேன் ஒரு ஊழியக்காரனாய், ஒரு கர்த்தருடைய மனிதனாய், ஒரு கர்த்தருடைய பரிசுத்த பாட்டியாய் நாம் காணப்படுவோம் என்பதை மறந்து போக வேண்டாம். எனவே ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தத்தோடு கூட காத்திருப்போம், உத்தம இருதயத்தோடு கூட காத்திருப்போம். அதற்கென்றே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பிலே உறுதியாய் காணப்படுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை பலமாய் வழி நடத்துமாறாக. ஆமென், ஆமென்.